ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா பிரபா வந்து அனாமிகாவோட டார்ச்சர் தாங்க முடியாமல் அனாமிகா சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு விஜயை நம்பாமல் தற்கொலை பண்ணுற முயற்சி வந்து எடுக்க போகிறாங்க. மலையிலேருந்து விழுவுற போகிறாங்க. ஆனால் இந்த விஷயம் தெரியாத விஜயும் மகாவும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து விஜய் கிட்டே கேட்டுட்டு இருப்பாங்க. என்னன்னே தெரியல, இந்த மாதிரி வந்து பிரபா வந்து எனக்கு வந்து டைம் கொடு அப்படின்னு கேட்டிருந்தான். ஆனால் எனக்கு ஒரு பதிலுமே நல்லபடியாக சொல்கிற மாதிரி தெரியல. அவள் ஏதோ லேப்டாப்பை பார்த்துட்டு இருந்தா, நான் வந்தோடனே டக்குன்னு மூடிட்டான்னு சொல்லவும் மகா வந்து இந்த லேப்டாப் எடுத்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய்க்கும் மகாக்கும் தெரியுது அனாமிகா வந்து பேசி தான் பிரபா வந்து இந்த மாதிரி மாறி இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அதுக்கப்புறம் பிரபாவை போய் பார்த்தீங்கன்னா விஜய் கரெக்டான நேரத்தில் காப்பாற்றிடுறாரு. என்ன பிரபா இப்படி ஒரு முடிவு எடுக்கிற, நீ பாட்டுக்கு இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துன்னு நம்ம ஃபேமிலியில் உள்ள எல்லாம் தான் ஃபீல் பண்ணுவாங்க, அங்கே அனாமிகா ரொம்ப சந்தோஷமாக இருப்பா, இதை தான் நீ எதிர்பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவை வந்து விஜய் வந்து திட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுது. ஸோ அனாமிகா என்ன தான் பிளான் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா விஜயும் பிரபாவும் இவங்களால பிரிக்கவே முடியாது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக தான் வாழ போகிறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.